சரி, இதுல இன்னொரு வந்து அதான் ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான வார்த்தை வந்து, நாங்க அதிமுகவை ஏன் விமர்சிக்கணும்? அதிமுகவை எதுக்கு அவங்க தான் எதிர்க்கட்சி, மக்களே அவங்களுக்கு தண்டனை குடுத்துட்டாங்க. நாங்க அவங்கள விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்றாரு. ஆனா இஷ்யூவையும் பேச மாட்றாரு. நாங்க திமுக வெர்சஸ் தாவேக்கானா அந்த இஷ்யூவையும் தொட மாட்றாரு அப்படிங்கும்போது, அப்ப என்ன இது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ? குழப்பத்தினுடைய மொத்த வடிவம். இன்னொன்னு நான் சொல்றது, இவர்கள் ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு உதவுவதற்காக வந்திருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் பெரிய அளவுல போராட்டம், ஆர்ப்பாட்டம், விலைவாசி உயர்வு, மக்கள் பிரச்சனை எத பத்தியும் பெருசா இவங்க பேசுறதில்ல. வக்ஃப் போர்டுன்றது பொதுவான ஒரு விஷயம். இஸ்லாமிய மக்களுடைய இது. அது வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது. அதை எதிர்த்து நீங்க ஒன்றும் பெருசா பண்ணல. இது வழக்கு போயிருக்கீங்க. எல்லாரும் தான் போயிருக்காங்க. அவ்வளவுதான். திமுகவை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா வக்ஃப் போர்டுல இவங்க சேரல, அரசு இது பண்ணல. அப்படிதான் விமர்சனம் வைக்கிறாங்க தவிர, நேற்றுடைய பேட்டியும் பாருங்க, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அது இதுன்னு தவிர கோபாவேசமா, இல்ல ஒரு பெரிய விமர்சனமா, ஒரு தாவேகாவுடைய புரபகண்டா செக்ரட்டரியான விமர்சனமா பெருசா ஏன்னா நேத்து முக்கியமா நீங்களும் வந்து வகுப்பு போர்டுக்கு எதிரா கோர்ட்ல மனு போட்டிருந்தீங்க. நான் பாராட்டுறேன் அப்படின்லாம் பேசுறாரு. அதெல்லாம் பாராட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் அண்ணன் வில்சன் அவர்கள், அண்ணன் இளங்கோ அவர்கள்லாம் பண்ணும்பொழுது பார்க்கும் பொழுது இது எனக்கு என்னமோ பெருசா இவர்கள் சோபிப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை இல்லை.